வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நேற்றே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து இருந்தா நல்ல மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு பெருசா மொமெண்டமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, அதனாலதான் சொல்லியிருந்தேன். அதனுடைய எஃபெக்ட் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப சின்னதாக தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் போனது ஃபேக்கா இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். எப்பவுமே எக்ஸ்பைரி அப்படின்னா இப்படிதான் நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் போனது ஃபேக்கா இருக்கும், ரெண்டாவது போனது தான் ஸ்ட்ராங்கானவர். மார்க்கெட்டு இப்பொழுதைக்கு ஸ்டில் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கறத தான் இன்னும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை எது எப்படி போனாலும் நம்ம வேல்யூஸோட மட்டும்தான் மூவ் பண்ணணுங்க. ஏன்னா நான் இண்டெக்ஸுக்கும் சரியான லெவல்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இது போக இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியமுக்கும் என்ன தேவையோ அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நான் கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லை அப்படின்னாலும் எனக்கு தனியா பிங்க் பண்ணுங்க. நான் இது போக லோயர் லோ பிரேக் அவுட்னா என்ன, ஐடியல் ப்ரீமியம்னா என்ன, இது மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். தேவைங்கிறவங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூஸ் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 25,500 கால் அண்ட் 25,700 புட். இதுல யார் ஒருத்தர் 118க்கு மேல இருக்காங்களோ அவங்க தான் மார்க்கெட்டு. அதுபடி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் புட் சைடுல இருந்தாங்க. அவங்க கீழே இறங்கின உடனே மார்க்கெட் என்ன ஆகுது, கால் சைடு நல்லா பூஸ்டப் ஆயிட்டாங்க. அங்கிருந்து போன மார்க்கெட்டு ஃபுல் டார்கெட் ஆன 255 வரைக்கும் போயிட்டாங்க. இங்க இடையில உங்களுக்கு 30 ருபீஸ்ல வந்து இவர் உடைச்சிட்டாரு, மூணாவது சப்போர்ட் உடைச்சிட்டாரு. நான் இங்க எதுவுமே வந்து இதுக்கு இடையில ஒரு ப்ரைஸ் இருக்குங்க, நான் அதெல்லாம் ஷோ பண்ணல. இது நீங்களே வந்து மிட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு எனக்கு டைம் இல்லை. நீங்களே மிட் பாயிண்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 88 போச்சு. இந்த ப்ளூ லைனை பத்தி நான் சொல்லிடுறேன். இது நான் வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த லோயர் லோ பிரேக் அவுட், ஹையர் ஹை பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ல இருக்குங்க. கண்டினியூஸா கிடைக்கக்கூடிய ரெட் கேண்டில், கண்டினியூஸா கிடைச்சிருக்கக்கூடிய கிரீன் கேண்டில், அகெயின் ஒரு ரெட் கேண்டில். ஸோ ரெண்டுல ஹையர் ஹை எதுன்னு பார்த்து நீங்க இந்த இடத்துல லைன் டிரா பண்றீங்க. ஹை 88.5, இந்த ரெண்டு கேண்டிலுடைய லோ எதுன்னு மார்க் பண்றீங்க. அதாவது இந்த கண்டினியூஸா வரக்கூடிய கேண்டிலுடைய நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டா எப்போ ஆகுதோ அப்பதான் வந்து இதனுடைய டேட்டா எல்லாத்தையும் வந்து நீங்க நோட் பண்ணி அதுல நீங்க எப்ப லோவை கட் பண்ணுதோ இங்க ஆப்போசிட்ல ஹைய பிரேக் அவுட் கொடுப்பாரு. ஸோ சேம் சினாரியோ, இந்த லோயர் லோ பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. அது வரைக்கும் இந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைய பிரேக் அவுட் கொடுத்தாரு, கொடுத்த உடனே மார்க்கெட் வந்து பெரிய அளவுல மொமெண்டம் ஆயிருப்பாரு. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பெரிய மொமெண்டம் தாங்க. ஸோ அதனால வேல்யூஸ் வந்து எப்படி எடுத்தாலும் இந்த லோயர் லோவை வந்து எடுக்கணும். இந்த ரெட் கேண்டில் கண்டினியூஸா வரதுல கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணும் பொழுது இதுல ரெண்டு கேண்டில்ல ஹையோட லோவையும் மார்க் பண்றீங்க. ஹையை எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ, ஃபர்தரா இங்க புட் சைடு கொடுத்ததுன்னா புட் சைடு போங்க, கால் சைடு கொடுத்தா கால் சைடு போங்க. ஈஸியா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இத பாருங்க, இந்த பிரைஸ் ஈஸியா எங்க போனாலும் இந்த பிரைஸ் விட்டு கொடுக்கல. இது என்ன வேல்யூ நமக்கு தெரியாது. லோயர் லோ பிரேக் அவுட் இப்படிதான் நீங்க எடுக்கணும், சரிங்களா? ஸோ இது சிம்பிளான மெத்தடு. நீங்க எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணும்னு நீங்க போட்டு செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? பேக் டெஸ்ட் பண்ணுங்க, யார் சொல்றதையும் கேட்காதீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ட்ரேட் பண்ணணும், இல்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதுதான் ரூல். ஸோ தயவு செய்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சா அந்த இடத்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இது வந்து இன்னைக்கு வேல்யூஸ் படி எடுத்திருக்கக்கூடிய ட்ரேடு. இது எக்ஸ்பைரி ட்ரேடு. அதே எக்ஸ்பைரி ட்ரேடு 30 ருபீஸ்க்கு மேல 650 காலுக்கும் 550 புட்டுக்கும் தான் வந்து இன்னைக்கு போட்டியே. இதுல வந்து 30 ரூபாயில சஸ்டெயின் பண்ண ஒரு காலு, அங்கிருந்து மார்க்கெட் 118 போயிருக்காரு. ஸோ இதுக்கு இடையில மிட் பாயிண்ட்ல நான் எதுவும் கொடுக்கல. நீங்க வேணும்னா தேவைன்னா போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஹைய பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் லோயர் லோ பிரேக் அவுட்டை எடுத்து பழகுங்க. இங்கே வேல்யூஸ் மேக்ஸ் வேல்யூ எதுவுமே தேவையே இல்லைங்க, சரிங்களா? நீங்கள் என்கிட்ட வந்து படிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சிம்பிளா நான் வந்து யூடியூப்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க பலமுறை இத பிராக்டிஸ் பண்ணி எடுங்க. போதுமானது. சரிங்களா? அது போக நான் குடுக்கக்கூடிய டைமிங் 11:39, 2.03. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 10.27 இன்னைக்கு வந்து 10:51. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வாட்ச் பண்ணா தான் தெரியும். நான் வந்து யூடியூப்ல 3 டைம் தான் நான் பர்ட்டிகுலரா சொல்றேன். பட் நெறைய டைம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைம் பிரேக் அவுட் எப்படி எடுக்கணுங்கிறது தனியா இருக்குங்க. அது ஒரு செக்மெண்ட்டே இருக்கு. சரிங்களா? ஓகே. நேத்து நம்ம யூடியூப்ல கொடுத்திருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரைக் பிரீமியம் கொடுத்திருந்தேன். 25,600 கால் பிரீமியம் கொடுத்திருந்தேன். அதுக்கும் 800க்கும் கொடுத்திருந்தேன். இது எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிரீமியம் அழகா வந்து 243 ஹை வச்சாரு. ஹைய ட்ரிகர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷனை ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இங்க இருந்து ட்ரிகர் பண்ணதுல இருந்து மார்க்கெட் வந்து புட் சைடு இல்லை அப்படிங்கிறது கிளாரிட்டி எடுக்குது. இங்க 74க்கு மேல போகணும். 74க்கு மேல போய் ஏன் இந்த விலையில இந்த மாற்றம் நடக்குது அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ஏன் வந்து நான் நேத்தியே கொடுத்துட்டேன். இந்த 74க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன். இந்த டைரக்ஷன் வந்து போங்க, இதை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லல. புரியுதுங்களா? இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அவ்வளவுதான் ரீசன். ஸோ இந்த பிரீமியம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நீங்க எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் இது அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு கிளாரிட்டி எடுக்கும். இதுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இங்க இருக்கும்போது இன்னொன்னு ஆக்டிவேட் பண்ணக்கூடாது என்னிடத்துல. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். இதுவும் ஈஸியா வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் படி என்ட்ரி எடுக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் போதுமானது. உங்களுக்கு லோயர் லோல என்ட்ரி எடுத்து அழகா கிளியரா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. அது பாட்டுக்கு வந்தா நீங்க என்ட்ரி எடுக்கணும். சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுபடி செஞ்சீங்க அப்படின்னாலே இன்னைக்கு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் நீங்க எடுத்திருக்கலாம். இது நம்ம இண்டிகேட்டர் வந்து வேணும்னா நீங்க தேவைப்படுறவங்க 5 டேஸ் ட்ரையல் இருக்கு. அது உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. நான் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து 2 ஸ்ட்ரைக் பிரீமியம் 650 கால் அண்ட் புட்டு. 650 கால் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து நேத்து நான் பிரைஸ் கொடுத்துருப்பேன். ரூ. 21.25. நேற்றைய லோல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாரு. இந்த ஸ்ட்ரைக் பிரீமியமும் வந்து ரூ. 55 இதனுடைய கரெக்டான வேல்யூபிள் பிரைஸ். அந்த ரூ. 55 தாண்டி தான் மார்க்கெட் வந்து அவரோட டைரக்ஷன் 118 ரூபா வரைக்கும் இன்னைக்கு அவர் போயிருப்பாரு. ஸோ இது வந்து வேல்யூஸ் படி நீங்க ஓடிஎம் எடுத்தாலும் டைரக்ஷனை ஈஸியா கேப்சர் பண்றதுக்காக தான் நான் கொடுக்கறது. சரிங்களா? ஆனா அந்த ஐடிஎம் பாருங்க, அந்த ஆரஞ்சு லைன்ல கரெக்டா டிக் ஆயிருக்கு. பட் இவர்னால போக முடியல. ஸோ இதுதான் வந்து ஐடிஎம்க்கும் ஓடிஎம்க்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் வேரியேஷனுங்க. அதனாலதான் நான் ஐடிஎம்ல தான் எப்பவுமே ட்ரேடு கொடுப்பேன். இது ஓடிஎம்ல தேவைப்படுறவங்க இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கால் வந்து 2வது டைம் வந்த போது கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ ஏன் வந்து ப்ரீவியஸ் டே உடைய லோ வந்து கட் ஆகுது? ஆக்சுவலா இந்த பிரீமியம் தான் இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ்ல எடுத்துக்க வேண்டிய பிரீமியம். ஸோ அதனால தான் நான் இந்த பிரீமியம் வச்சு நான் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். ஓப்பன் பிரைஸ் வேறையா இருந்தாலும் இதுல நிறைய விஷயம் இருக்குங்க. நான் அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த பிரீமியம் நேத்து க்ளோஸ் பிரைஸ் பேஸ் பண்ணி நான் எடுத்ததுனால இந்த பிரீமியம் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு ஸ்டில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. மார்க்கெட் வந்து மந்த்லி பிவோட்டுக்கு மேல வந்ததுல இருந்து மார்க்கெட் ஸ்டில் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இனிமேல் டவுன் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா மினிமம் இந்த டேல வந்து லோவை கட் பண்ணா மட்டும்தான் இனிமேல் டவுன் ட்ரெண்டை பத்தி யோசிக்கணும். அது இல்லாம 25,538க்கு கீழே வந்தாதான் இனிமேல் டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி நாளைக்கு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த பிரைஸுக்கு மேல போகும்பொழுது மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட்டான 25,902 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 850 அப்படிங்கிறது அடுத்த ரெசன்ஸா இருக்குங்க. இதுக்கு நீங்க மிட் பாயிண்ட் போடுறதுன்னா போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருந்தால் நீங்க 850 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். ஆனால் உடனடியாக காலை வாங்கி பை பண்ணாதீங்க. வேல்யூஸோட போங்க. நான் கொடுக்குற ஸ்ட்ரைக் பிரீமியம்ல எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கறத கவனிச்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இதனால இப்ப கீழே இறங்குனா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம்.
நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரைஸாக இருக்குங்க. 25,644 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதை கட் பண்ணா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லோ. ஸோ இது வந்து டவுன் சைடு இருக்கக்கூடிய 2 சப்போர்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா மட்டும் நல்லாவே நீங்க புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படியே மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓபன் ஆகுது அப்படின்னா இன்னிட்ட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஹைக்கு மேல ஓபன் கிடைச்சு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேல போகலாம். அப்படி அந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதான்னு பாருங்க. நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது போக நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரீமியம், அதாவது இந்த 640 மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணுது அப்படின்னா 490 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த ஸ்விங் லோ வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. பிளைண்டா மார்க்கெட்டை ட்ரெண்டை பேஸ் பண்ணி, அதாவது உங்களோட மைண்ட்ல தோணக்கூடிய அசம்ஷனை இங்க ட்ரேடிங்ல அப்ளை பண்ணாதீங்க. இங்க சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் திங்க் பண்ணாதீங்க. மார்க்கெட் எங்க டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகள்ல எந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அப் ட்ரெண்ட் போகணும்னா 713க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஆனா கீழே வருவதற்கு சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 25,644 வரைக்கும் வந்தால் வரலாம். சரிங்களா? அல்லது நான் பிரீமியம்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன். அது போக நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போனா இன்னும் ஒரு 150 பாயிண்ட் வந்து போகலாங்க. 850 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கலாம். அது போக 902 கூட ரீச் ஆகலாம். பட் ஆனா அதுக்கு வால்யூமோட போகணும். சரிங்களா? அதை கவனிச்சு ட்ரேட் பண்ணுங்க. நாளை மார்க்கெட் ரேஞ்ச் 50 பாயிண்ட்டுகள். ஸ்ட்ரைக் பிரீமியம் சொல்லிடுறேங்க. 25,750 கால் ஆப்ஷன் வந்து 125 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த பிரைஸ் வந்தா என்ட்ரி எடுக்கணுங்கிறது ரூல் இல்ல. நான் இந்த விலைய மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதே போல 173க்கு மேல ஓபன் ஆகுதா அல்லது கீழே வந்தா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லோவை கட் பண்ணுதா அப்படின்னு மட்டும் பாருங்க. மற்ற பிரைஸ் தான் நீங்க நோட் பண்ணி வைங்க, போதுமானது. அதுவே 25,700 புட் ஆப்ஷன் 164க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஒருவேளை 124 அப்படிங்கிற இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க புட் ஆப்ஷனை பத்தி யோசிக்கவே கூடாது. ஏதாவது சப்போர்ட் எடுத்து 124க்கு உள்ள வந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் இதை கட் பண்ணி ஓபன் ஆகுது 5 மினிட்ஸ்ல அப்படின்னா புட் ஆப்ஷனும் யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஒருவேளை 164ல ஒரு க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த விலைக்கு மேல போய் இன்னொரு கேண்டில் மேல போனாதான் நீங்க பை பண்ணணும். இதுதான் வந்து சிம்டம்ஸ் புட் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி இருந்தால். சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நீங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. யாராவது இண்டிகேட்டர்ஸ் தேவைப்பட்டா அவங்களும் எனக்கு பின் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.